குறிப்பாக அமெரிக்கா ஜெர்மனியில் இருந்து 5000 நேட்டோ துருப்புக்களை தாங்கள் பின்வாங்குவதாக அறிவித்திருந்த நிலையில் இப்பொழுது போலந்துக்கு தாங்கள் 5000 படையினரை அனுப்ப இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. அதே நேரத்தில் எண்ணெய் விலை குறித்த கரிசனை தான் எழுந்திருக்கின்றது. குறிப்பாக இப்பொழுது தன்னகத்தே வெனிசுலாவை வைத்துக்கொண்டு ஒரு எண்ணெய் வர்த்தகத்தில் பல்வேறு மாற்றங்களை செய்வதற்கு அமெரிக்கா முயன்று வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தபோதிலும் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற போர் என்பது எப்பொழுது நிறைவு வரும், அப்பொழுதுதான் உலகில் பொருளாதாரம் என்பது ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்தியா இப்பொழுது எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனுடைய ஒரு நகர்வாகத்தான் அமெரிக்காவோடு இணைந்து வெனிசுலாவில் இருந்து எண்ணெய் இறக்குமதியை மேற்கொள்ளுகின்ற ஒரு நிலைக்கு இந்தியா சென்றிருப்பதை பார்க்கின்றோம். போலண்டில் இருந்து 4000 துருப்புக்களை தாங்கள் விலத்த இருந்ததாக அறிவித்திருந்த ஒரு கட்டத்தில் மீண்டும் அங்கே 5000 துருப்புக்களை அனுப்புவது என்பது ரஷ்யாவிற்கு ஒரு இடரை கொடுப்பதற்காக அல்லது நெருக்கடியை கொடுப்பதற்காக. ஈரானுடைய உச்ச தலைவர் அயத்தொல்லா மொஸ்தபா அவர்கள் இப்பொழுது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்பது தங்களுடைய நாட்டுக்குள்ளே தான் இருக்கும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்கா சில வேளைகளில் தரை இறங்கி தரை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு பலரிடையும் இருக்கின்றது. ஆனால் அவ்வாறு அமெரிக்கா நுழைமாக இருந்தால் அது ஒரு பாரிய பின்விளைவை அவர்களுக்கு கொடுக்கும் என்பதோடு, என்றால் அவர்களுக்கு ஏற்ற களப்பிரதேசம் அல்லாது. நேயர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று ஈரான் விவகாரம் மற்றும் அமெரிக்கா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக தொடர்ந்தும் பேச இருக்கின்றோம். குறிப்பாக அமெரிக்கா ஜெர்மனியில் இருந்து 5000 நேட்டோ துருப்புக்களை தாங்கள் பின்வாங்குவதாக அறிவித்திருந்த நிலையில் இப்பொழுது போலந்துக்கு தாங்கள் 5000 படையினரை அனுப்ப இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. அதே நேரத்தில் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற செய்திகள் இன்று மிக முக்கியமாக கவனிக்கத்தக்க செய்திகளாக இருக்கின்றன. ஈரான் தன்னுடைய செறிவூட்டிய யுரேனியத்தை தாங்களே வைத்திருப்பதாக தெரிவிப்பதற்கு உறுதி அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. வேறு நாடுகளுக்கு அதனை அனுப்ப மாட்டோம் என்ற ஒரு விடயத்தை ஈரான் தெரிவித்திருக்கின்றது. இந்த விடயங்களினூடாக ஈரான் சொல்ல வருகின்ற செய்தி என்ன என்ற கேள்வி பலக உலக மக்கள் மத்தியில் எழுந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், அமெரிக்கா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் உலகில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி வருகின்றன. இன்றைய தினம் கூட குறிப்பாக பங்குச்சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் அவதானிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் எண்ணெய் விலை குறித்த கரிசனை தான் எழுந்திருக்கின்றது. குறிப்பாக இப்பொழுது தன்னகத்தே வெனிசுலாவை வைத்துக்கொண்டு ஒரு எண்ணெய் வர்த்தகத்தில் பல்வேறு மாற்றங்களை செய்வதற்கு அமெரிக்கா முயன்று வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தபோதிலும் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற போர் என்பது எப்பொழுது நிறைவு வரும், அப்பொழுதுதான் உலகில் பொருளாதாரம் என்பது ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இருந்த போதிலும் அந்த நிலைக்கான சந்தர்ப்பம் என்பது மிக அருகிச் செல்லுகின்ற வாய்ப்பாகவே பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் உலக நாடுகள் ஏற்கனவே இந்த பொருளாதாரத்திலிருந்து தங்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்த நாடுகள் கூட தற்பொழுது பல்வேறு இன்னல்களை தாங்கள் சுமந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்தியா இப்பொழுது எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனுடைய ஒரு நகர்வாகத்தான் அமெரிக்காவோடு இணைந்து வெனிசுலாவில் இருந்து எண்ணெய் இறக்குமதியை மேற்கொள்ளுகின்ற ஒரு நிலைக்கு இந்தியா சென்றிருப்பதை பார்க்கின்றோம். இதுபோன்று பல நாடுகள் இவ்வாறான பிரச்சனைக்கு முகம் கொடுத்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்ற பொழுது இப்பொழுது ஐரோப்பாவில் இருந்து தன்னுடைய செல்வாக்கை குறைத்துக் கொள்ள முற்படுகின்ற அமெரிக்கா திடீரென போலந்துக்கு 5000 துருப்பினரை அனுப்ப முயற்சிப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக. அதாவது தான் விரும்பிய செயற்பாட்டின் கீழ் உலகை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளில் அமெரிக்கா தெளிவாக ஈடுபட்டிருக்கின்றது. அதனுடைய போக்கு என்பது கேள்விக்குறியாக்கப்படும் என்பதை அது எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் தற்பொழுதைய அந்த உலகளாவிய ரீதியில் கருத்து பகிர்கின்ற நாடுகளின் கருத்துக்களாகவோ அல்லது எதிர்வினைகளாகவோ மாறி வருகின்றது. மறுபக்கமாக அமெரிக்காவை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த ஐரோப்பாவில் மாத்திரமல்ல, அவர்கள் அதாவது 80 ஆண்டுகளாக பல இடங்களிலும் தங்களுடைய துருப்புக்களையும் படை முகாம்களையும் வைத்திருக்கின்றார்கள்.
அந்த நாடுகள் கூட ஒரு மனோநிலையில், அதாவது தாங்கள் ஆள்கின்றோம் என்கின்ற மனோநிலையில் அல்லது அதற்கு தேவையில்லாத இடங்களில் அவ்வாறு வைத்திருத்தல் என்பது வளமையான நடவடிக்கையாக 80 ஆண்டுகள் தொடர்கின்ற நடவடிக்கையாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அது நீங்கள் இத்தாலியை எடுத்தால் என்ன, ஜெர்மனி எடுத்தால் என்ன, மேலும் பல ஐரோப்பிய நாடுகளை எடுத்தால் என்ன, ஆப்பிரிக்காவில் சில நாடுகள், அதே போல இங்க தென் கொரியாவோ அல்லது ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் இந்த போலண்டில் இருந்து 4000 துருப்புக்களை தாங்கள் விலத்த இருந்ததாக அறிவித்திருந்த ஒரு கட்டத்தில் மீண்டும் அங்கே 5000 துருப்புக்களை அனுப்புவது என்பது ரஷ்யாவிற்கு ஒரு இடரை கொடுப்பதற்காக அல்லது நெருக்கடியை கொடுப்பதற்காக. ம்ஹ்ம். இப்பொழுது உண்மையான தன்மை என்னவென்று சொன்னால், இந்த உக்ரைன் போர் ஆரம்பிக்கப்பட்டது, உக்ரைனின் போர் ஆரம்பிப்பதற்கு அல்லது அது வெற்றி பெறுவதற்கான காரணகர்த்தாவாக அல்லது இன்று வரை தங்கி நிலைப்பதற்கான காரணகர்த்தாவாக இருப்பவை நேட்டோவும் அமெரிக்காவும். அமெரிக்கா ஆரம்பித்த போர் நேட்டோ அதில் பங்கு கொண்டது. அதே நிலையில் உக்ரைன் தான் நடுநிலையாக நிற்பேன், எந்த ஒரு நிலையும் எடுக்க மாட்டேன் என்கின்ற ஒரு உறுதிமொழியை வழங்குமாக இருந்தால் ரஷ்ய போர், உக்ரைன் போர் என்பது தணிவுக்கு வரும். ஏனென்று சொன்னால் ரஷ்யாவை பொறுத்தவரையில் தங்களுடைய எல்லையில் அமெரிக்க படைகளோ நேட்டோ படைகளோ இருப்பது தங்களுக்கு ஒரு தங்கு தடை அல்லது தங்களுக்கு ஆத்திரமூட்டும், சினமூட்டும் அல்லது அபாயம் தரும் நடவடிக்கை என்பதை அது ஆணித்தரமாக கூறி வருகின்றது. இந்த நிலையில் இப்பொழுது போலாந்தின் பக்கம் இவ்வாறான ஒரு அழுத்தம் அல்லது மேலதிக துருப்புகள் அனுப்பப்படுகின்ற பொழுது உக்ரைன் போரரங்கு தளர்த்தப்படக்கூடிய நிலையை அடையலாம். அதாவது உக்ரைன் அமெரிக்கா கைவிடுமாக இருந்தால், நேட்டோ கைவிடுமாக இருந்தால் உக்ரைன் சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை என்கின்ற அளவிற்கான நிலைமை அங்கே ஏற்படும் என்றால், இவர்களுடைய பொருளாதார ஊட்டம், ஆயுத ஊட்டங்களின் ஊடாகத்தான் அந்த போர் தொடர்ந்து கொண்டு செல்கின்றது. ம்ஹ்ம். தற்பொழுது அவர்கள் உள்ளூரில் உற்பத்தியை ஆரம்பித்தால் கூட ஆயுத உற்பத்திகளை, இந்த போரின் தொடர்ச்சிக்கான காரணம் இவர்களுடைய தார்மீக ஆதரவாக கூட இருக்கலாம். இந்த நிலையில் இவ்வாறான நெருக்குதலை கொடுத்து ரஷ்யாவின் எண்ணெய் விநியோகம் மற்றும் இயற்கை வாயு விநியோகம் போன்றவற்றில் மேலும் கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதன் மூலம் அல்லது ரஷ்யா மேற்கொள்ளும் சட்ட விரோத இந்த எண்ணெய் விநியோகம் போன்றவற்றை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதன் மூலம் தன்னிடம் உள்ள எண்ணெய்களை இப்பொழுது வெனிசுலா இருக்கட்டும் அல்லது தான் விரும்பிய இடங்களில் இருந்து எண்ணெய் பரிமாற்றங்களை செய்வதற்கான ஒரு முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கின்றது. இதில் சரி. கூறுங்கள். இதில் மிக முக்கியமாக இன்றைய தினத்தை பார்த்தால், ஒட்டுமொத்தமாக இந்த ஹோர்முஸ் நீரினுடைய முடக்கம் என்பது ஓரளவுக்கு சாத்தியமற்று போயக்கூடிய ஒரு நிலை தான் காணப்படுகிறது. பலரும் அந்த ஹோர்முஸ் நீரினுடைய போக்குவரத்து என்பது வழமைக்கு திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்த்தாலும், முற்றுமுழுதாகவே அது தடைப்படக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டதாகவே பார்க்கப்படுகிறது. இன்று பங்குச்சந்தைகளினுடைய நிலை கூட அதைத்தான் பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கின்றது. எண்ணெய் விலைகள் உச்சத்தை தொட்டிருக்கின்றன. இந்த நிலையில் மாற்று வழிகளை கையாளக்கூடிய நிலையில் உலக நாடுகள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது, தொடர்ந்து ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான போருக்கு என்ன நடக்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. அதே நேரத்தில் ஈரானுடைய உச்சத்தலைவர் அயத்தொல்லா மொஸ்தபா அவர்கள் இப்பொழுது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்பது தங்களுடைய நாட்டுக்குள்ளே தான் இருக்கும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் மூலமாக அவர் என்ன செய்தியை சொல்ல வருகிறார்? இல்லை, நிச்சயமாக நாங்கள் ஒரு விடயத்தை ஏற்று பயணிக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், அமெரிக்கா இந்த போரை திணித்து செல்வதற்கு இஸ்ரேலினுடைய அதி உந்துதல், பண பரிமாற்றம் அல்லது லொபியிங், அமெரிக்க அரசியல்வாதிகளிடையே அவர்கள் மேற்கொள்ளும் அந்த லொபியிங் என்பது தற்பொழுது அவர்களுக்கு ஒரு இலகுத்தன்மையை அடைந்திருக்கின்றது. ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவருடைய மருகன் ஒரு அதிபணக்கார யூத குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவ்வாறான லொபியிங் வேலைகளை ஏற்கனவே செய்து வருகின்ற ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் அல்லது இஸ்ரேலுக்காக செயலாற்றுகின்ற குடும்பத்தை சார்ந்தவர். இரண்டாவதாக தன்னை ஒரு கடவுளாக அல்லது தான் நினைத்ததை செய்வதாக இருக்கின்ற மனநிலையை டொனால்ட் ட்ரம்ப் கொண்டிருக்கின்றார் என்பதை அமெரிக்காவின் உளவியல் நிபுணர்களே அதாவது மனநிலை ஆராயப்பட வேண்டியவர் என்கின்ற நிலையில் இருக்கின்ற ஒரு காரணத்தால் இந்த போர் என்பது ஒரு வலிந்து பொய்கள் மூலம் திணிக்கப்பட்ட போராக இருந்தாலும் அவர்களுக்குள்ள
பின்புலம் என்பது இப்பொழுது $39 டிரில்லியன் தங்களுக்குரிய கடனாக வைத்திருக்கிறார்கள். வரவு செலவு திட்டத்தில் வருடாந்தம் 5% வட்டி வீதமாக பார்த்தால் கூட வருடாந்தம் $2 டிரில்லியன் வட்டிக்காக மட்டும் செலுத்தப்பட வேண்டிய தொகையில் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய வருடாந்த வரவு செலவு திட்டமோ $4 டிரில்லியன் என்று இருக்கின்ற பொழுது அதன் அரைவாசி இவ்வாறு வட்டிக்கு செல்லுமாக இருந்தால் அவர்களால் ஈடுபிடிக்க முடியாது. எனவே பணத்தை தொடர்ந்து அச்சிடுதல் அல்லது இவ்வாறான வருவாய்களை பெருப்பித்தல் மூலம்தான் அவர்களால் நின்று நிலை பிடிக்க முடியுமே தவிர நிச்சயமாக வேறு விதமாக அவர்களால் முடியாது. அதைவிட தங்களுடைய பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தையே 90,000 மில்லியனிலிருந்து அதனை 1.4 டிரில்லியனாக 600 மில்லியன்கள் உயர்த்தி 1.4 டிரில்லியனாக ஆக்கிவிட்டார்கள். இந்த நிலையில் அவர்களுக்குள்ள தெரிவு என்பது இந்த போர் தொடர வேண்டும் அல்லது இந்த போர் மூலம் உலக நெருக்கடி ஏற்பட வேண்டும். அந்த உலக நெருக்கடி மூலம் பொருட்களின் விலையேற்றம் வர வேண்டும். அதன் மூலம் தங்களுடைய பணப்பரிமாறல் என்பது சாதாரணமாக இடம்பெறக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தால்தான் அவர்களால் முடியும். அதனைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் ஈரான் தன்னுடைய அதாவது வீழ்ச்சியிலிருந்து அல்லது தான் தாக்கப்பட்டதிலிருந்து மீண்டு வருகின்ற தன்மையை விரைவாக பெற்று வருகின்றது. அது ஆயுதங்கள் தயாரிப்பாக இருக்கட்டும் அல்லது அதனுடைய கருத்து பரிமாறல்கள், குறிப்பாக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தாங்கள் வேறு யாருக்கும் கொடுக்க போவதில்லை என்பது இந்த போர் அமெரிக்கா நிச்சயமாக அப்பொழுது என்ன செய்ய போகின்றது என்கின்ற கேள்வியை எழுப்புவதாக அமைகின்றது. இதே நேரம் ஏனைய நாடுகளை பொறுத்தவரையில் இந்த அமெரிக்காவின் போர் என்பது அல்லது அடையாளப்படுத்தப்பட்டு விட்டது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுடைய நலனுக்காக இவ்வாறான போர்களை செய்கின்றன என்று 1964 இருந்த எல்லைகளுக்கு இஸ்ரேல் மீண்டும் செல்லுமா என்றால் இல்லை, அது வியாபித்து செல்கின்றது. இந்த நிலையில் இந்த மத்திய கிழக்கில் சில வேளைகளில் நாங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் இந்த உலகை பொறுத்தவரையில் அவர்களின் முதலாய நிலையாக இருப்பது தங்களுடைய எரிபொருள் தேவையை நிறைவேற்றுவது. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட உதாரணம் எவ்வாறு இந்தியா செய்கின்றது என்று. இந்தியாவை போலத்தான் சீனா கூட நிச்சயமாக தனக்கு தேவையான அனுகூலங்களை வேறு இடங்களில் இருந்து பெறக்கூடிய நிலையில் தன்னுடைய அதாவது எரிபொருள் தேவைகளை எவ்வாறு பெறுவது என்கின்ற நிலைக்கு செல்லும். ஆனால் இங்கு ஒரு கேள்வி எழுகின்றது என்னவென்றால், இப்பொழுது இந்த சீனா, இந்தியா போன்ற நாடுகள் மாற்று வழிகளை தேட ஆரம்பிக்கின்ற பொழுது ஈரான் தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் அதே நேரத்தில் உலக நாடுகள் பொருளாதாரத்தினுடைய தாக்கத்தை அனுபவிக்கின்ற பொழுது அதனூடாக அமெரிக்காவுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்பதையும் வேண்டி நின்றது. ஆனால் இப்பொழுது அந்த பாதை என்பது மூடப்படுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது அல்லவா? ஈரான் ஒரு தனித்து விடப்பட்ட நாடாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை, தனித்து விடப்பட்டது என்பதை விட அவர்கள் தங்களுடைய பலத்தை அதிகரிக்கக்கூடிய நாடாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், பல தடவைகள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் தங்களுடைய போர் முடிவுக்கு வந்துவிட்டது, தாங்கள் அணு உலைகளை அழித்து விட்டோம், அவர்கள் அதல பாதாளத்துக்கு சென்று விட்டார்கள், அவர்களிடம் ஏவுகணை தொழில்நுட்பம் இல்லை, எல்லாவற்றையும் அழித்து விட்டோம் என்று கூறினாலும் ஈரான் மீண்டும் மீண்டும் ஒரு செய்தியை சொல்லி வருகின்றது, தன்னால் இந்த போரில் தாக்கு பிடிக்க முடியும் என்கின்ற செய்தி. அதன் மூலம் அது அங்கே சில வேளைகளில் பிராந்திய வல்லரசாக வரக்கூடிய சந்தர்ப்பத்தையோ அல்லது ஏனைய அரபு நாடுகளை ஒற்றுமையாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையோ கொண்டிருக்கின்றது. ஆனால் இதற்குரிய சாத்திய கூறுகள் என்பன மிகவும் குறைவு. இவ்வாறு கூறலாம், அதாவது ஒரு சில $1 மில்லியன் சனத்தொகையுள்ள இஸ்ரேல் எவ்வாறு பல மில்லியன்கள் தொகையுடைய இந்த அரபு மக்களை கட்டுப்படுத்துகின்றது என்றால் அவர்களை பிரித்தாளுகின்ற தன்மையில் அது வெற்றி பெற்றிருக்கின்றது. அவர்களுடைய பல பிரிவுகள் இருக்கின்றன. ஒரு பிரிவுக்கு மற்ற பிரிவை பிடிக்காது என்கின்ற வகையில் இந்த அரபுக்களிடையே ஒற்றுமை இல்லை. அதற்கான ஒரு அடித்தளம் சில வேளைகளில் இந்த இவ்வாறாக ஈரான் தனது பலத்தை நிரூபிக்குமானால் இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. மறுபக்கமாக ஈரான் கூட தற்பொழுது பெண்கள் போன்றோருக்கு ஆயுதங்களை வழங்கி அவர்களுக்கு பயிற்சியை கொடுத்து வருகின்றது என்றால் அமெரிக்கா சில வேளைகளில் தரை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு பலரிடையே இருக்கின்றது. ஆனால் அவ்வாறு அமெரிக்கா நுழைமாக இருந்தால் அது ஒரு பாரிய
பின்விளைவை அவர்களுக்கு கொடுக்கும் என்பதோடு, ஏனென்றால் அவர்களுக்கு ஏற்ற களப்பிரதேசம் அல்ல அது. மலைகளும் ம்ஹ்ம். மலை சார்ந்த பிரதேசங்களும் தான் சுமார் 50 விழுக்காட்டிற்கு மேல் இருப்பதால் பள்ளத்தாக்குகளும் ஒரு பாதையிலிருந்து மற்ற பாதைக்கு செல்வதற்கான பிரதான பாதைகளாக 1, 2மே இருக்கின்ற காரணத்தால் அவர்களால் அவ்வாறான ஒன்றில் ஈடுபட முடியாததாக கருதப்பட்டாலும், அவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டால் பாரிய பொருளாதார பின்னடைவு என்பது உலகளாவிய ரீதியில் ஏற்படும். அதன் மூலம் நன்மை பெறுகின்ற நாடாக அமெரிக்கா மாறும். அதனைத்தான் அது எதிர்பார்த்து செயற்படுகின்றது. ஆனால் ஈரான் மறுபக்கமாக அதற்கு எதிர்வினை ஆற்றுவதாக தனது கருத்தியல்களை பதிந்து வருகின்றது. அதுதான் உண்மைதான். இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக, இப்பொழுது எரிபொருள் பிரச்சினை என்பது உலக அளவில் உச்சத்தை தொட்டிருக்கின்றது. தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டு பல நாடுகளும் மாற்று வழிகளை பெற முயற்சிக்கின்ற பொழுது, இந்த எரிபொருள் விலை உயர்ந்த விலை என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுமா? அல்லது தொடர்ந்து இந்த உச்சநிலையில் தான் இருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த மாற்று வழிகள் அவர்களுக்கு உதவும் என்று நம்புகின்றீர்களா? இல்லை, அவர்கள் இந்த உச்ச நிலையில் வைத்திருந்து, அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட எரிபொருளின் விலை கலனுக்கு 4 அல்லது $5 வரலாம். ஆனால் இந்த நேரங்கள் தவிர்க்க முடியாது என்பதை அமெரிக்க மக்களுக்கான ஒரு செய்தியாக வெளியிட்டதானது. அவர்கள் உச்சநிலையில் வைத்திருந்து இதன் மூலம் பெறக்கூடிய ஆதாயத்தை பெறுவதாகவும், அதே நேரம் மற்ற நாடுகளின் நிலைகளில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழியாகத்தான் இதனை செய்கின்றார்கள். இப்பொழுது பார்த்தீர்களானால் கனடா கூட இந்த தங்களுடைய குழாய் திட்டத்தை மேற்கு கரை நோக்கி பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கு கொண்டு செல்வதற்கான துரித நடவடிக்கைகளை எடுத்து வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவையெல்லாம் ஏதோ சாதாரணமாக வளமையாக நடைபெறுகின்ற திட்டங்கள் அல்ல. எவ்வாறான நிலைக்கு உலகை கொண்டு செல்லப்படுகின்றது அல்லது உலகம் எடுத்து செல்லப்படுகின்றது என்பதை அறிந்தவர்களாக அதற்குரிய மாற்று வழிகளை தேடி பயணிக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் இந்த விலை உயர்வு என்பதற்கு ஏற்ப பல விடயங்கள், அதாவது வட்டி வீதம் குறைக்கப்படும் என்கின்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் போய் இப்பொழுது வட்டி வீதம் ஏற்றப்பட போகின்றது. அது மீண்டும் சந்தைகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதேவேளை இந்த சாதாரணமான ஒரு உழைப்பாளிகளுக்கான ஊதியத்தில் ஏதாவது உயர்வு இருக்கின்றதா என்றால் இல்லை. ஆனால் வாழ்க்கை செலவின் உயர்வு என்பது அதிகரித்து விட்டது. எரிபொருட்களின் விலை உயர்வால் மாத்திரமல்ல, அதனால் ஏற்பட்ட தொடர் விளைவுகள், பொருட்களின் விலை உயர்வு மற்றும் பயண செலவு போன்றவற்றால் பலவற்றாலும். எனவே இவையெல்லாம் நிச்சயமாக உலகை ஒரு மாற்று மனநிலைக்கு கொண்டு செல்கின்ற ஒரு நடவடிக்கையாக எடுக்கப்படுகின்றன. உலக நாடுகள் கூட அதற்கு தங்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றன. எனினும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த போர் எவ்வாறு இவர்கள் விரும்பியவாறே செல்ல போகின்றதா அல்லது ஈரானால் அதனை பல காலத்திற்கு தாக்க பிடிக்க முடியுமா என்றால் உடனடியாக முடிய போகின்ற போராக இல்லை. எதற்காக தொடங்கினார் என்று தெரியாமல் தொடங்கிய போர் இவ்வாறு நீண்டு செல்வது என்பது மிகவும் ஒரு கவலை தரும் விடயம். அதுதான் உண்மை. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு மீண்டும் பேசுவோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.